ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இருசாசி. வாங்க, இன்னைக்கு நாங்கள் சுவையான டேட்ஸ் கேக் செய்வோம். டேட்ஸ் கேக்ஸ் அநேகமாக எல்லாருக்கும் கேக் சாப்பிட ஆசையாக இருக்கும். ஆனால் முட்டை பாவிக்கிறதால கனவே சாப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கு முட்டை இல்லாமலுக்கு வெஜ் கேக், மரக்கறி கேக், டேட்ஸ் கேக், நாங்கள் என்ன பேர் சொல்லி அழைக்கலாம். நல்ல சொப்டான சுவையான டேட்ஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் சாடையாக சாப்பிட்ட முடியுதன் எடுத்து நான் வெட்டி எடுத்த பிறகு போட்டோ எடுக்கையில் இன்றைக்கு விசிட்டர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ணி விட்டேன். அதால் நான் என்னென்னு செய்யறதுன்னு உங்களுக்கு முழுக்க படிமுறையாக அப்படியே சொல்லித்தரேன். வாங்க, இப்போ நாங்கள் எப்படி இந்த கேக் செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இன்றைக்கு 1/2 கிலோ கேக் செய்ய போகிறேன். அப்போ 1/2 கிலோ கேக்குக்கு 1/2 கிலோ டேட்ஸ் எடுத்து சின்ன சின்ன வெட்டி எடுத்து சீட்ஸை எடுத்துட்டு தேயிலை சாயம், நாங்கள் பிளேன் டீ குடிப்போம், அந்த தேயிலை சாயத்தை சூட்டோட இதுக்கு ஊற்றி விட்டுருக்குறேன். நாங்கள் பிளேன் டீக்கு ஊற்றுற மாதிரி சாயத்தை எடுத்து போட்டு சுட சுட அப்படியே அதுக்குள்ளே ஊற்றி விட்டுருக்குறேன். அந்த டேட்ஸ் நிரம்புற அளவுக்கு ஊற்றி விடுங்க. இது அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே இருந்து ஊறட்டும். பாருங்க, நான் நல்ல நசிஞ்ச டேட்ஸ் எடுத்ததால கெதியா ஊறிட்டு 2 மணி நேரத்தால அப்படியே ஊறி வந்த பிறகு இது எடுத்து ஒரு பக்கத்துல வச்சு போட்டு, இப்ப நான் இது செய்யறதுக்கு எங்களுக்கு வேற பொருட்களும் தேவைப்படும். என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கு மில்க் மெய்டு டின் மில்க் சொல்றது டின்பால், ஒரு டின்பால் எடுத்திருக்கிறேன். மாஜரின் 1/2 கிலோ எடுக்க போறேன். 1/2 கிலோ கேக் தான் செய்ய போறேன். அப்ப 1/2 கிலோ மாஜரின், 1/2 கிலோ டேட்ஸ், முந்திரி, கஜு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. பேக்கிங் பவுடர் 2 மேசக்கரண்டி. அடுத்தது 500 கொக்கோ பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. 2 மேசக்கரண்டி எடுங்க. அடுத்தது 500 கிராம் மாத்தேவை. அதுக்கு 300 கிராம் கோதுமை மாவும் 200 கிராம் ரவையும் நான் எடுக்க போறேன். 200 கிராம் ரவை, 300 கிராம் கோதுமை மாவு, இவ்வளவு பொருட்களையும் நான் எடுத்திருக்கிறேன். இதோட சுகர் 200 கிராம். பாருங்க, முதல்ல நான் மாவை அரிச்சு கொள்ளுவோம். ஏனென்றால் சில வீடுகள்ல ஏதாவது கிடக்கலாம். அடுத்தது எல்லாத்தையும் நாங்க கலக்க போறோம். கலக்கிறதுக்காக அரிக்கிறது தான் சிறந்த முறை. மாவையும் ரவையையும், அடுத்தது கொக்கோ பவுடர் 2 மேசக்கரண்டி, அடுத்தது பேக்கிங் பவுடர் 2 மேசக்கரண்டி பேக்கிங் பவுடரும் சேர்த்துக் கொள்ளுவோம். சேர்த்துட்டு சிறிதளவு ஒரு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் உப்பு, இந்த 2 விரலால எடுத்து போடக்கூடிய அளவுக்கு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க. இவ்வளத்தையும் 3 தரம் நாங்க அரிச்சு கொள்ளுவோம். அரிக்கையில இதை நாங்க கலக்கணும். கலக்கிறதுக்காக என்ன செய்வோம், திருப்பி 3 தரம் நாங்க அரிச்சு கொள்ளுவோம். அப்ப 3 தரம் நாங்க அரிக்கைக்கு எல்லாம் கலந்துடும். கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், ரவை எல்லாம் ஒன்றோடு கலந்துடும். அப்ப ஈஸியா இருக்கும் கேக்கு செய்யக்கு. எல்லா பக்கத்திலையும் ஒரே மாதிரி வந்துடும். அதால 3 தரம் நீங்க அரிச்சு கொள்ளுங்க. அரிச்சு போட்டு இப்ப நாங்க கேக் அடிக்க வலிக்கிடுவோம். இவ்வளவு தான் ஈஸியான வேலை. ஒரு 15 நிமிட நேரத்திலேயே நாங்க அடிச்சிடலாம். 1/2 கிலோ மாஜரின், இது 1 கிலோ மாஜரின் பேக்கெட். நான் 1/2 கிலோ மாஜரின் சரி அரைவாசியா பிரித்து போட்டு 1/2 கிலோ மாஜரின் எடுக்கிறேன். இதுக்கு 1/2 கிலோ சுகர் சேர்க்க தேவையில்லை. 1/2 கிலோக்கு நாங்க 1/2 கிலோ சாதாரண கேக் அடிக்க 1/2 கிலோ கேக் அடிக்கிறோம்னா 1/2 கிலோ கிராம் சுகர் சேர்க்கிறாங்க. ஆனா இதுக்கு நாங்க டின் மில்க் விடுறதால, டின் மில்க் நிறைய சுகர் சேர்த்தது. அதால 200 கிராம், கிட்டத்தட்ட நீங்க 200 கிராம் சீனி சேர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் சுகமா கித்தியாடி படமா இருங்க, சீனிய பவுடர் பண்ணிட்டு சேருங்க. நான் பவுடர் பண்ணல, அப்படியே தான் சேர்த்து அடிக்க போறேன். 200 சீனியை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிட நேரம் நாங்க அடிக்க வேண்டாம், அப்படியே அடிபட்டுடும். கன நேரம் முந்தி கேக் அடிக்கிறேன்டா தான் பெரிய வேலை. 2 பேர் பிடிக்க, ஒரு ஆள் போட்டு அகப்பியால் அடி அடிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நாங்க கேக் அடிக்கிறோம். நாங்க
இப்போ ஈஸியாக நாங்கள் அடிச்சுக்கொள்ளலாம். நாங்கள் கலந்து போட்டு அடிப்போம். ஏனெண்டா இப்படியே நாங்கள் வீட் பண்ணிக்க என்ன நடக்கும்டா பறக்கும் மாஜரின். அதால் ஒரு மாஜரினையும் சுகரையும் கலந்து குழைச்சி போட்டு பிறகு பீட்டர் போட்டு அடிச்சுக்கொள்ளுவோம். அப்படியே 10 நிமிடம் 15 நிமிடம் நேரம் நாங்கள் அடிக்க என்ன நடக்கும்டா அப்படியே முழு சுகரும் கரைஞ்சி கரைஞ்சிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா மாஜரில் சீனி வந்து கட்டி கட்டியாக இருக்காது. அப்படியே நல்ல ஒரு நெய்ப்பதத்துக்கு அப்படியே அது வந்துடும். வந்தா பிறகு நாங்கள் பிறகு டின் மில்கை சேர்த்துக்கொள்வோம். அப்படியே அடித்து கொள்ளுங்க. அநேகம் டேட்ஸ் கேக் கடையில வேண்டி சாப்பிடுவோம். கடையில வேண்டி சாப்பிடுற டேட்ஸ் கேக்ல பார்த்தா கூட எக் கலந்துருப்பாங்க. முட்டை இல்லாம நாங்க செய்யணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த கேக் எடுத்திருக்கிறேன். என்னடா சில நிகழ்வுகளுக்கு வர எல்லாருமே முட்டை சாப்பிட மாட்டேனோம். அப்ப நாங்க இந்த கேக்கு செய்தமா இருந்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவேன். நல்லா அடிபட்டா பிறகு நாங்க டின் மில்க் சேர்த்துக்கொள்ளுவோம். டின் மில்க் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நீங்க அப்படியே அடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சேர்க்க வேண்டி இருக்கும். ஏனடா நான் பாலும் சேர்க்கல முட்டையும் சேர்க்கல ஒன்றுமே சேர்க்காதால இந்த டின் மில்கத்தான் நாங்கள் கணக்க சேர்க்கிறோம். அப்போ கேக்கு நல்ல ஒரு டேஸ்டா வரும். நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டேஸ்டா வரும். நல்ல ஒரு அந்த எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். டீ அடிச்சிருங்க. டின் மில்க் விட்டா பிறகு ஒரு 5 நிமிஷம் நேரம் நாங்கள் வீட் பண்ணினோம்னா காணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா இப்பயே ஞாபகப்படுத்தி போட்டு கீழே பாருங்க, ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அது இருக்கா பக்கத்துல பாருங்க பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்க அமைப்பிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அப்ப உங்களுக்கு உடனுக்குடன் வந்ததுன்னா நீங்க இலக்குவாக பார்த்து கொள்ளலாம். தேடி பிடிச்சு பார்க்க தேவையில்ல. பாருங்க, டின் மில்க் விட்டு போட்டு நான் அடிக்க வீட் பண்ணிக்க அப்படியே நல்ல கூழ் மாதிரியான ஒரு தன்மைக்கு வருது. கொஞ்ச நேரம் அடித்து போட்டு இப்ப நாங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொள்ளுவோம். மா சேர்த்த அப்புறம் நாங்க நிறைய நேரம் அடிக்க தேவையில்லை. நான் மா குழைக்கிறதுக்காகத்தான் இப்ப நான் வெயிட் பண்ண போறேன். மாவை போட்டுட்டு அப்படியே மெதுவா ஒரே அடியாவும் நீங்க மாவை போட்டுறாதீங்க. நீங்க வெயிட் பண்ணிக்க இன்னொரு ஆளை வச்சிருந்துங்க பக்கத்துல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட்டு இருக்கேக்க இலகுவா வெயிட் பண்ணப்படும். பாருங்க, அப்படியே மாவை மேலால தூவிட்டு அப்படியே வெயிட் பண்ணி எடுங்க. கணக்க நேரம் செய்ய தேவையில்லை. அந்த மா அப்படியே சேர்ந்து வந்துட்டா சரி, அவ்வளவுதான். வீட் பண்ணாடி குழைச்சாவது நீங்க எடுக்கலாம் ஈஸியா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இது நான் தானே நான் போட்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதாலதான் நான் நிப்பாட்டிட்டு போடுறேன். இல்லது நீங்க இன்னொரு ஆளை பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா போட்டது கேட்க நாங்க அப்படியே வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது முடிக்க எனக்கு 20 நிமிட நேரம் சென்றது. அதுக்குள்ள வெயிட் பண்றதுக்குத்தான் 40 நிமிடம் எடுக்கும். அடித்து முடிக்க எல்லாம் செய்யறதுக்கு 20 நிமிடம். அப்ப அந்த 20 நிமிடத்துக்கே நாங்க ஒரு கேக் உள்ள தயார் செய்துட்டோம். எவ்வளவு ஈஸியா இருக்கு. நாங்க கடையில போய் இந்த கேக்கை வேண்டா 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு கிட்ட சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு காசு கொடுத்து வேண்டதை விட நாங்க ஈஸியா வீட்டுல எங்கள்கிட்ட இருக்கிற டின் மில்க்கும் மாஜரினும் வேண்டியிருக்கோம். அவளத்தையும் வச்சுக்கொண்டு மிச்சம் வீட்டை இருக்கிற பொருட்கள் அவளத்தையும் போட்டு நாங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம். இன்னொரு விசேஷத்துக்கு நாங்களாகவே செய்து கொள்ற உணவுப் பொருளின் தரம் வந்து மிக சிறப்பாக இருக்கு. நாங்கள் தேவையான அளவு மாஜரின் போடுறோம். மாஜரின் நல்ல பிராண்டாண்டு பார்த்து பண்ணுறோம். ஆனால் அவங்க எண்ணெயை ஊற்றி செய்கிறாங்களோ என்னத்தை போடுறாங்களோ எங்களுக்கு தெரியாது. அப்படியே பாருங்க, குழஞ்சி வந்துட்டு இப்படியே நாங்கள் குழைச்சி கொள்ளுவோம். கன நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, இவ்வளவும் போதும். இவ்வளவு இந்த சைட்டால் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே வலிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். சைட்ல கொஞ்சம் மாக்கள் இருக்குத்தானே, அது எல்லாத்தையும் வளைச்செடுக்கணும். வெயிட் பண்ணி முடியும். கன நேரம் இதை நான் குழைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு டைம் எடுக்குது. அப்படியே குழைக்க முடிய எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, அதாவது மாவு தான் இந்த இருக்கிறோமா போட்டு முடிச்சிட்டேன். 1/2 கிலோ மா. இந்த 1/2 கிலோத்துல 200 கிராம் ரவையும்
300 கிராம் பச்சை கோதுமை மாவும் 500 கிராம் 1/2 கிலோ கேக்குக்கு நாங்கள் போட வேண்டிய மாவின் அளவு 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோவுக்குள்ள கொஞ்சம் நாங்கள் ரவை சேர்க்கிறோம். அந்த ரவை சேர்க்கிற அளவு தான் நீங்க தேவையா இருந்தா 100 கிராம் ரவை கூட நீங்க சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பாருங்க அப்படியே அடிக்க முடிஞ்சது. சைட்டில் உள்ளது எல்லாத்தையும் வலிச்சு உள்ளுக்குள்ள போட்டுட்டு நாங்க இனி எடுத்து வச்சிருக்கிறோம் தானே டேட்ஸ், அந்த டேட்ஸை சேர்த்துட்டு நீங்க தேவையா இருந்தா கொஞ்சம் டியூட்டி அல்லது ஏதாவது நீங்க அதுக்குள்ள நட்ஸ் உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அந்த நட்ஸுகள் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. வெனிலா சேர்க்க நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். வெனிலா சேர்த்தா தான் கேக் எல்லாத்துக்குமே ஒரு வாசம் வரும். அப்ப இதுக்கு 2 தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் நீங்க போட பிடிக்கலையா இருந்தா வேற ஏதாவது ஒரு எசன்ஸ் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்தா அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி போட்டு பேரிச்ச போட்டு நாங்கள் கலக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இலகுவான ஒரு வேலை, மிக ஈஸியான ஒரு வேலை. அடுத்தது நாங்கள் செய்கிறது எதுவும் நாங்கள் செய்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியே வளைச்செடுத்துருங்க, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இனி நாங்கள் அடிக்க வேண்டிய தேவையில்லை. மாவை போட்டுட்டு கன நேரம் அடிக்காதீங்க, குழைக்கிறதுக்காகத்தான் அந்த கொஞ்ச நேரம் அடிக்கிறது. இல்லாட்டி நீங்க வேற மாதிரியாவது நீங்க குழைச்செடுத்து கொள்ளலாம், வெயிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. எடுத்துட்டு டேட்ஸை சேர்ப்போம். பாருங்க, வந்து நீங்க கொஞ்சம் கல் மாதிரி கொஞ்சம் ரப்பான டேட்ஸா இருந்தா கொஞ்சம் கூட நேரம் ஊற விடுங்க. இல்லாட்டிக்கு சின்ன சின்ன பீஸா வெட்டி கொள்ளுங்க. இது ஏற்கனவே நல்ல நசிவுத்தன்மையான டேட்ஸ், நல்ல சொப்டானது. அதாலதான் நான் 2 மணி நேரம் ஊற விட்ட பிறகு நல்லா ஊறி ஒரு களி மாதிரியான தன்மை வந்துட்டு. இனி பீட் பண்ணக்கூடாது. இனி நாங்க பீட் பண்ணினோம்னா இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் சின்ன சின்ன கிடக்கிறது கூடி கரைஞ்சு அப்படியே போயிடும். அதால இனி பீட் பண்ண தேவையில்லை, அப்படியே குழைச்சி விட்டு கொள்ளுங்க. அப்படியே குழைச்சிட்டு நான் கொஞ்சம் கஜு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு போடுறதுக்கு. அந்த கஜுவை எடுத்து டியூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை என்னன்னு இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ள போறேன். நீங்க இது தேவையண்டா போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு நீங்க இதை போடாமலும் விடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க போடாமலுக்கு விடலாம். எனக்கு இது போடணும் போல ஒரு விருப்பம் வந்து அதால தான் நான் போடுறேன். அதான் நான் உங்களுக்கு முதல் தேவையான பொருட்கள்ல காட்டிக்க நான் இதை காட்டில. பிறகு நான் கேக் அடிச்சேன்னு இருக்கேக்கு தான் இதை போடுவோம்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்ப அதோட எடுத்து போட்டேன். இதோட கொஞ்சம் பிளம்ஸ் பொடையில நான் கஜு மட்டும்தான் சேர்க்கிறேன். கஜுவையும் சேர்த்து போட்டு அப்படியே குழைச்சி போட்டு நாங்கள் இது பேக் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ரேவன், அந்த அளவு ரேயல் எங்களுக்கு கட்டாயம் சரியாக வரணும். அப்போ 1/2 கிலோ கேக் பேக் பண்ணுற ரே எடுத்து போட்டு அதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டு கீழே மாஜரின் பூசிட்டு அதுக்கு மேலே ஆயில் சீட் போட்டுக்கொள்ளுங்க. ஆயில் சீட் போட்டுட்டு நாங்கள் கேக்கை போட்டோமா இருந்தால் வெட்டி எடுக்கலாம் ஈஸியாக வரும். ஒட்டி கொள்ளாத சைடில் எல்லாம் கருகி வராது. அப்போ அப்படி உங்கள்கிட்ட ஆயில் சீட் இல்லாட்டிக்கு ஒரு ஒயிட் சீட் எடுத்து போட்டு அதில் மாஜரின் பூசிட்டு போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, அப்படியே நான் வச்சுட்டேன். சாடையா 2-3 தடவை குலுக்கி கொடுத்துங்க. இப்படி குலுக்கி கொடுத்தேக்க எல்லாம் லெவல் பண்ணப்பட்டும் நல்லா உள்ள கேஸ் இருந்தாலும் வெளியில வந்துடும். அவன்ல அப்படியே வச்சு போட்டு ஒரு 40 நிமிட நேரம் 180 பாக செல்சியஸ்ல விடுங்க. 40 நிமிட நேரம் 180 பாக செல்சியஸ்ல விட்டுட்டு எடுத்து பாருங்க. உங்களுக்கு அப்படியே சுவையான ஒரு கேக், அந்த வாசமே உடனே சாப்பிட சொல்லும். கேக்க எடுக்க கேக் வேக் பண்ண வைக்கக்கூடிய இன்னொரு வாசம் வரும். நல்ல ஒரு ஆசையா இருக்கும். என்னடா நாங்கள் செய்ததை சாப்பிடக்க நாங்கள் வெளியில வேண்டி சாப்பிட்றத விட என்னண்டான ஒரு உடுப்பண்டான நாங்கள் தச்சு போட்டு போடக்கு எங்களுக்கு ஒரு மனதுக்கு திருப்தி, சந்தோஷம். அந்த சந்தோஷம் நான் அனுபவிச்சேன். அதே சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று நான் மனதார நினைக்கிறேன். அதால இந்த கேக்கை நீங்க வீட்டை செய்யுங்க. செய்து போட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் மூலம் எனக்கு சொல்லுங்க. அதோட இது எல்லாரையும் சென்றடையும் நீங்க நினைச்சீங்களா இருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.